வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ஆப்ஷனில் ஒரு ட்ரேடோ பையோ செல்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறதுடைய நோக்கமே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நான் ஒரு கால்ஸ் கொடுக்குறதோ இல்லைனா வேறு யார்கிட்டையோ ஒரு கால்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதோ அது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அது எப்படி நம்புறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் எனக்கு குழப்பமாக இருக்கும். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுனால நான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடியது நீங்கள் எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதான் அனலைஸ் பண்ணணும் ஓனா அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சில நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஸ்பிளிட் ப்ரொஃபைல் எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இடையிலே. அதை நீங்கள் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ என்னென்னா, இதுக்கு இந்த செட்டிங்ஸ், அதாவது ஸ்பிளிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற செட்டிங்ஸுக்குனே ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு நான் இப்போ அதை போடுறேன். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது அது வீடியோக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு வீடியோவிலுமே மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே ஸ்பிளிட் ப்ரொஃபைல் நான் போட்டிருப்பேன். ஸோ இதில் நம்ம ஸ்பிளிட் ப்ரொஃபைலுக்கு மட்டும் எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடு தான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, நேராக நீங்கள் என்ன பண்ணுங்க நண்பர்களே, செட்டிங்ஸ்குள்ளே போங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ப்ரொஃபைல் இருக்கா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த இடத்த நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்பிளிட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஸ்ப்ளிட் ஆயிரும். ப்ரொஃபைல் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ மெர்ச்சாக இருக்கிற ப்ரொஃபைல் ஸ்ப்ளிட் ப்ரொஃபைல் ஆயிரும். அவ்வளோதான். இதை நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து ஒவ்வொரு ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, எந்த இடத்துல, அதாவது ஒரு ½ அன் ஹவர் காலையில் 9:15 ஏ பீரியடு எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஏ பீரியடுக்கு அப்புறம் பி பீரியடு எந்த இடத்துல, அதாவது ஏ பீரியடுடைய ஹையில் ஓப்பன் ஆகிருக்கா இல்லைனா மிடில் ஓப்பன் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது தான் அந்த ஸ்பிளிட் ப்ரொஃபைலுடைய செட்டிங்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இது. நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பி ஒரு தடவை நான் காமிச்சிருந்தேன். உள்ளே போங்க. ஸ்பிளிட் ப்ரொஃபைலுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு காலம் இருக்கும். ஒரே நிமிஷம். ஓகே, இந்த இருக்கு பாருங்கள். ஸ்பிளிட் ப்ரொஃபைல் இருக்கா, ஸ்பிளிட் எம்பின் இருக்கா, அவ்வளோதான். இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது நார்மல் மெர்ச் ப்ரொஃபைலாக இருக்கும். டிக் மார்க் வச்சுட்டிங்கன்னா அது ஸ்பிளிட் ப்ரொஃபைலாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்பிளிட் ப்ரொஃபைல் டிக் மார்க் இருக்குது. இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இது நார்மல் ப்ரொஃபைல் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, நன்றி.